தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக நடிகரும் தவேக தலைவருமான விஜய் என்று பதவியேற்க உள்ள நிலையில் அவரது பதவியேற்பு விழாவை சுற்றி பல்வேறு விவாதங்களும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. குறிப்பாக நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் இந்த விழாவில் கலந்து கொள்ள சென்னை இல்லத்திலிருந்து புறப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியதும் இணையத்தில் ரசிகர்கள் மத்தியில் பெரும் பேசுபொருளாக மாறியுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான நாளிலிருந்தே த்ரிஷா கிருஷ்ணன் மற்றும் விஜய் குறித்து சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பரவி வந்தன. குறிப்பாக தவேக 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் இருந்த சமயத்தில் வெற்றியை கொண்டாடவும் வாழ்த்து தெரிவிக்கவும் த்ரிஷா நேரடியாக விஜயின் நீலாங்கரை இல்லத்திற்கு சென்றதாக கூறப்பட்டது. அந்த சம்பவம் அப்போது இணையத்தில் மிகப்பெரிய வைரலாக மாறியது. அதன் பின்னர் தற்போது சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற உள்ள பதவியேற்பு விழாவிலும் த்ரிஷா பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் மத்தியில் கலவையான எதிர்வினைகள் உருவாகியுள்ளன. சிலர் விஜயின் வெற்றியில் த்ரிஷாவின் ஆதரவு எப்போதும் இருந்திருக்கிறது என்று ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். ஆனால் மற்றொரு தரப்பினர் அரசியல் மேடையில் த்ரிஷாவின் வருகை தேவையில்லை என்றும் இது குடும்பத்தினர் இருக்க வேண்டிய இடம் என்றும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். மேலும் சிலர் விஜயின் அரசியல் பயணத்தில் சமீப காலமாக ஜோதிட ஆலோசனைகள் அதிகம் இடம்பெறுகின்றன என்றும் த்ரிஷா விஜயுடன் இருக்கும் நேரங்களில் நல்ல விஷயங்கள் நடைபெறுகிறது என்ற வகையிலும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் பரவி வருகின்றன. இதனை சிலர் விமர்சனமாகவும் சிலர் நகைச்சுவையாகவும் பகிர்ந்து வருகின்றனர். மொத்தத்தில் த்ரிஷா கிருஷ்ணன் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பது தற்போது அரசியல் வட்டாரங்களையும் சினிமா ரசிகர்களையும் சமூக வலைதள பயனர்களையும் பரபரப்பாக பேச வைத்துள்ளது. இந்த நிகழ்ச்சி அரசியல் முக்கியத்துவத்திற்கு மேல் இணையத்தில் வைரலாகும் ஒரு பெரிய ட்ரெண்டாக மாறியுள்ளது.